திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அவினாசிபாளையம் பகுதியில் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு 8 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அவினாசிபாளையம் போலீசார் 18 தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 3 மாதங்களாகியும் இதுவரையிலும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் சாதாரண மக்களை பிடித்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி அவினாசிபாளையம் போலீசார் மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பே அதே பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவரை போலீசார் சரமாரியாக அடித்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி வற்புறுத்தியதால் பாதிக்கப்பட்டவர் தனது குடும்பத்தோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் அளித்தார். இந்த சேமநாயக்கபாளையம் பல்லட வழக்குல 3 பேர் கொலையான வழக்குல விசாரிக்கிறன்ற பேர்ல எங்களை எங்க புறவர் இனத்து மக்களை விசாரிக்கிறாங்க. அதுல என் மருமகனை கூப்பிட்டு அடிக்கடிக்கு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டே இருக்கும்போது அவனை அடிச்சு அந்த கேஸை ஒத்துக்கோ 10 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி காட்டியெல்லாம் மிரட்டி அவனை ஒத்துக்க சொல்லி அவங்க மிரட்டுறாங்க. 10 ஊர் போலீஸுக்காரவங்க தனித்தனி டீமா விசாரிக்கிறாங்க. எங்க ஏரியாவை மட்டும் அவங்க தொடர்ந்து விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த நிலையில் தற்போது பழவஞ்சிபாளையம் குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஹரிதாஸ், விஷ்ணு, செல்வமணி, அர்ஜுன், வீரகுமார், ராஜமணி, விஜய் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டோரை அவினாசிபாளையம் போலீசார் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு அடித்து துன்புறுத்துவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு மனு அளித்தனர். சார், சரோஜா பேசுறேங்க சார். ஹலோ சார், சரோஜா பேசுறேங்க சார். சரோஜா பேசுறேங்க சார். அந்த ஹரிதாஸுக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனோம் சார். அவன் குளுக்கோஸ் ஏற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவன் நேற்றே கூப்பிட்டு போய் அடிச்சுட்டாங்க. எனக்கு பயமா இருக்குக்கா, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சார். அப்படியா? நீங்களும் நீங்க நம்ம கூட தான் இருந்தீங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்க நேரம் வாங்க, இது முடிச்சுட்டு போட பாருங்க. நீங்க வாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, லாபா பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இல்ல சார், அவன் பயப்படுறானே, அதனாலதான் சார் நேற்று அடிச்சுட்டாங்க போல. இல்ல சார், அவன் பலியனெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு சார். அடிச்சதுல பின்னாடி உடம்பு பின்னாடி கிழிஞ்சிருந்துச்சு சார். துப்பாக்கி எல்லாம் வச்சு மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான் சார். துப்பாக்கி காமிச்சு மிரட்டினாங்களாமா சார். மேல தெரியல, அவங்க மேல துப்பாக்கி காட்டி மிரட்டினாங்களே. என்ன மிரட்டுறாங்க, கேஸ் ஒத்துக்க சொல்றாங்கக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா, நான் போலக்கா அப்படின்னு சொல்லி அழுகுறான் சார். அதில் குறிப்பாக ஹரிதாஸ் என்பவருக்கு பெருந்தெளிவு பகுதியில் சொந்தமாக வீடு உள்ள நிலையில் திருப்பூரில் ஆட்டோ ஓட்டி வருவதாகவும் நவம்பர் 29ஆம் தேதி அன்று பெருந்துறை பகுதியில் இருந்து வீட்டை காலி செய்துவிட்டு பூங்கா நகர் பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளார். என் வைஃப் கிட்ட என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, புருஷன் கேஸ் ஊத்துட்டான், ஜெயிலுக்கு போறேன், அவனுக்கு 5 லட்ச ரூபா பணம் வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சார். அப்படின்னு அது நம்ம எதுவும் தப்பு பண்ணல, நம்ம வீடு காலி பண்ணதுதான் தப்பா, வீடு காலி பண்ணதுனால நீ இதான் கொலைகாரன்னு சொல்லி என் மேல ஊத்துறாங்க சார். இங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம், மனு கொடுத்தோம். இதுக்கு திருமணம் எடுக்கலன்னா நாங்க 50 குடும்பம் இருக்கோம். 50 குடும்பமும் இங்க பெட்ரோல் வாங்கி கொளுத்தி வழி உண்டாக்கி விடுவோம் சார். காரணம் எங்களுக்காக இது நிம்மதியே இல்லை. காரணம் எங்களுக்காக பயங்கர டார்ச்சர் பண்ணுறாங்க போலீஸரை. இது காரணம் பண்ணது அவினாசிபாளையம் போலீஸ் ஸ்டேஷன் தான் சார். மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும். ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை வைத்து துன்புறுத்துவதோ வற்புறுத்துவதோ நல்லதல்ல. அது மட்டுமன்றி உண்மையான குற்றவாளிகளுக்கு மட்டுமே தண்டனை கிடைக்க வேண்டும்.